என்னம்மா என்னாச்சு? ஒண்ணுமில்லடா, லேசா தலைவலியும் ஜுரமுமா இருந்துச்சு. சுக்கு கஷாயத்துல போற விஷயம். சுதா என்னடானா ஏகப்பட்ட இங்கிலீஷ் மருந்து தான் வாங்கிட்டு வந்துட்டா. வைட்டமின், சுறா மீன், எறா மீன் என்னென்னமோ மீன் பேரா சொல்றா. உங்க புள்ள கை நிறைய சம்பாதிக்கிறப்போ நீங்க ஏன் சுக்கு கஷாயம் சாப்பிடணும்? இந்தாங்க பில்லு. மருந்து மாத்திரைக்கா 200 ரூபாய் பில்லு? ஆமா, ஏல இருந்து வரைக்கும் எல்லா விட்டமின் டேப்லெட்ஸும் வாங்கியிருக்கேன். எடிக்லோன் போடணும், குளுக்கோஸ் கொடுக்கணும். தினமும் எனக்கு குளுக்கோஸ் கொடுக்கறது பத்தாது. பில்லு பத்திரம் ஆபீஸ்ல கொடுத்து ரீஎம்பஸ் பண்ணி பணத்தை கொண்டாங்க. உங்களுக்கு தான் வைத்திய செலவு ஆபீஸ் ஏத்துக்குமே. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மேனேஜர்னு பேரு தான், எந்த சலுகையும் அனுபவிக்காத மனுஷன். இனிமே நான் வந்தாச்சு, முன்ன மாதிரி இருக்க முடியாது. பாத்தியாமா, தம்பி பொண்ணு மருமகளா வரணும் நீ ஆசைப்பட்ட. மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் துடிச்சேன். ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். வரவுக்கும் செலவுக்கும் கட்டாம முழிக்கிறேன். சில நேரத்துல உண்மையை சொல்லிடலாமான்னு கூட யோசிக்கிறேன். என்னால தாங்க முடியல. கத்தி பேசாதடா, அவ காதல விழுந்துற போதும். கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, எல்லாம் சரியா போயிடும். ஏய் முரளி, முரளி, ஏய், ஆமா சவிக்கமா? முரளி பையன் இருக்கிறானா? யோ, கீழே இறங்கியா? இறங்கியா கீழே? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முரளி என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா இல்ல எடுபடி பையனா? கேட்க வரதே 5-10 தர்மம், இதுல அதிகாரமா டா வேற. அடச்சே, யாரு 5-10 தர்மம் காக்க வந்தா? ஓ, நீ யாரோ நினைச்சிட்டு பேசுற. நீ முரளி பையல கூப்பிடு, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நிறுத்தியா? இன்னொரு தடவை அவன் எவன் பேசுன நடக்கிறது வேற. கெட் அவுட், கெட் அவுட். அடிப்பாவி. இந்த முரளி பையன் உள்ளே இருந்துகிட்டு அவன் பொண்டாட்டியை இங்க விட்டு கத்த வச்சான். அடச்சே, நான் ஏன் அங்க விட்டு கத்த வச்சான்? அடே முரளி, நீ ஆபீஸுக்கு வாடா, அவன் மூஞ்சியை சாப்பீஸ் பண்ணிடுறேன். சுதா, சுதா, ஆமா யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்த? அதுவா, அன்னைக்கு வரல கீரை கட்டு, அதாங்க 5-10. ஆமா, அந்த ஆள் வந்திருந்தாரு. கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறை. ஐயோ, மேனேஜரை இவ கடிச்சு அனுப்பிச்சுட்டா. நாளைக்கு நான் ஆபீஸுக்கு போனா அவரு என்ன கடிப்பாரு? வணக்கம்மா. வா முரளி. இது ஒரு முக்கியமான ஃபைல்மா. மேனேஜர் வந்த உடனே இதை கொடுத்துருங்க. நல்ல வேலை பண்ணி வந்த. ஒரு கெஸ்ட் வர்றாங்க, யாரடா டிஃபன் கார்டு வாங்கிட்டு சொல்ல நினைச்சிருந்தேன். கொஞ்சம் இரு. சரிம்மா. பேங்க்ல தான் பியூன்னு பார்த்தா அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தங்க வீட்லயும்ல பியூனா இருக்க வேண்டியிருக்கு. இந்தப்பா, இதுல காஃபியும் ஏதாவது ஸ்வீட்டும் காரமும் வாங்கி. சரிங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால பரவாயில்ல. வாங்க உட்காருங்க. ஆமா, அது யாரு? அவர் தான் என் ஹஸ்பண்ட். கல்யாண பரிசு டனால் தங்கவேல் மாதிரியே இருக்காரு. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். உட்காருங்க. மிஸ்ஸஸ் சுதா, நீங்க வந்து சேர்ந்ததுல இருந்து நம்ம லேடிஸ் கிளப் ரொம்ப நல்லா நடக்குது. உங்க வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப ஸ்போர்ட்டிவா என்கரேஜ் பண்றாருன்னு நினைக்கிறேன். லேடிஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு எங்க வீட்டுக்காரர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறதே இல்ல. அப்படியா? எங்க வீட்டுல எப்பவும் சண்டை தான். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே இல்ல. யூ ஆர் லக்கி. ஒரு தடவை உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிக்கிட்டு இங்க சாப்பிட வர்றீங்களா? கண்டிப்பா. ஆனா அவர் ரொம்ப பிஸி. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆகல. அப்படியா? உங்க ஹஸ்பண்ட் என்னவா இருக்காரு? சரஸ்வதி பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. இஸ் இட்? என் புருஷனும் சரஸ்வதி பேங்க்ல தான் மேனேஜரா இருக்காரு. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எந்த பிரான்ச்ல மேனேஜர்? மாம்பழம் பிரான்ச்ல. என்னது, மாம்பழம் பிரான்ச்லயா? அங்கதான் என் ஹஸ்பண்ட் மேனேஜரா இருக்காரு. ரீசெண்டா தான் மதுரை எந்த டிரான்ஸ்பர் ஆச்சு. உங்க ஹஸ்பண்ட் மேனேஜரா இருக்கிறது வேற பிரான்ச்சா இருக்கும். நோ நோ, அவர் 4-5 வருஷமா இதே பிரான்ச்ல தான் வேலையில இருக்காரு. நோ, என் ஹஸ்பண்ட் ஜெயராமன் தான் மாம்பழம் பிரான்ச்சுக்கு மேனேஜர். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு மேனேஜர் தானே இருக்க முடியும். சர்டன்லி நாட். உங்க வீட்டுக்காரருக்கு ஒருவேளை வேற பிரான்ச்சா இருக்கணும். இல்ல அவர் போய் சொல்றாரு. தயவு செஞ்சு விசாரிங்க. நீங்க அடிச்சு சொல்றத பார்த்தா என் ஹஸ்பண்ட் மேல எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஆமா ஆமா, இப்பெல்லாம் இந்த ஆம்பளையும் நம்பவே முடியறது இல்ல. வேலையா போயிட்டா கூட வீட்டுல சொல்றது இல்ல. ஆபீஸ் போற மாதிரி போயிட்டு எங்கேயாவது கிளப்ல உட்கார்ந்துட்டு சாயந்தரமா திரும்பி வருவாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு. எதுக்கும் உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆமா ஆமா, சாதாரணமாவே அவருக்கு எங்கிட்ட மறைக்கிற சுவாபம் கொஞ்சம் இருக்கு.
இன்னைக்கு வரட்டும், கண்டிப்பா செக் பண்றேன். கொஞ்சம் இருங்க. வரங்க. வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலை வலிக்குது. மாத்திரை சாப்பிடுறீங்களா? நீ தர்ற மாத்திரை ஒவ்வொன்றும் தலைவலி அதிகமாக்குது. தானா சரியா போதா பாப்போம். ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட மேனேஜர்னு வாய் குசம் போய் சொல்ற மனுஷன் உருப்படானா? அவளும் அதை நம்புறாள. முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சா போல எத்தனை நாள் போய் சொல்ல முடியும்? நீ யாரு சொல்ற? அது ஏன் கேக்குறீங்க? எங்க லேடிஸ் கிளப் ஜாயின்ட் செக்ரட்டரி கற்பக இருக்காள, அவ புருஷன் தான் மாம்பழம் பிரான்ச் மேனேஜர்னு என்கிட்ட பெருமையா பேத்திக்கிட்டா. எனக்கு ஒரே ஷாக். நீங்க எல்லாம் பேங்க் மேனேஜர், அதனால உன் புருஷன் என்ன வேலையில இருக்காருன்னு செக் பண்ணு, அவர் போய் சொல்றாருன்னு சொன்னேன். அப்படி நீ அவங்க கிட்டே சொன்னியா? சரியான தலைவி. வம்ப விலை கொடுத்து வாங்கியாச்சு. என்ன சொல்றீங்க? பாவம் மிஸ்டர் ஜெயராமன் என்ன செய்ய போறாரோன்னு நினைச்சு பார்த்தேன். என்ன செய்வாரு? அவர் வைஃப் கேப்பா, இவர் திரு திருன்னு முழிப்பாரு, நல்லா திட்டு வாங்குவாரு. அந்த அம்மா ஒரேடி அழட்டிக்கிட்டு விளாச்சே, அப்படித்தான் வேணும். இவ்வளவும் உனக்கு தான். என்னது? அப்போ அவர் என்னவா இருக்காரு உங்க பேங்க்ல? மேனேஜர் வந்து ஸ்பெஷலா ஆடிட்டிங் விஷயமா அவர் ஆக்டிங் மேனேஜரா எங்க பிரான்ச்ல போட்டிருக்காங்க. என்ன, நான் எப்பவும் போல இருக்கேன். அவரும் மேனேஜர் தானா? நீங்களும் மேனேஜர் தானே? அவ என்னவோ தான் புருஷன் மட்டும்தான் மேனேஜர், வெரிஃபை பண்ணுங்கறாள. சரி சரி, நமக்கே ஊர் கதை. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? வயித்த கலக்குது, நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குது. ஒண்ணுமே புரியல. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஓவர் டென்ஷன். சதா வேலை வேலை நலஞ்சா எப்படி? அலையிற வேலை தானே. ஏர் கண்டிஷன் ஆகலன்னு நினைக்கிறேன். மேனேஜர் போஸ்ட் எத்தனையோ பொறுப்பு இருக்கு. இந்த செண்டுக்கு இந்த மாலுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்குறதா? அது பைத்தியம். இது மேலையில போட்டது. இல்ல, உங்களை யார பூக்கடையில பார்த்ததான்னு சொன்னாங்களே. என்னையா? என்ன எவ்வளவு டூப் படிச்சிருக்கான்? டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பண்றதும் விழாவுக்கு வந்திருக்கோம். வந்திருக்கியா? ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன். பாத்தியா? ஆமா. ஏன் இப்படி சிக்கலாட்டம் பண்றீங்க? என்னதான் ஒரு வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, ரேடியோவுல என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? ரேடியோல தானே இந்த டனால் தங்கவேலுன்னு ஒருத்தர் கல்யாண பரிசு படத்துல விட்டாரு பாருங்க, புருடா, அத போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அவன் யமகாதக பயலாச்சுதே. ஆமா. பாவி படம் பூரா பொய்யே சொல்லி அவன் பொண்டாட்டியை நம்ப வச்சுட்டான் பாத்தியா? பொண்டாட்டியை ஏமாத்துறவங்க படத்துல மட்டும்தான் இருக்காங்களா? நேர்லயே இருக்காங்க. இருக்கிறான், ரொம்ப பேர் இருக்கிறான். அவன் எல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு புதுசா மாலை கையுமா வந்திருக்கீங்க? மாலைதான் புதுசு, ஆ, கை பழசு. தெரியுது. மாலை எதுக்கு? உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்ல. ஆமா. இன்னைக்கு எங்க மேனேஜருங்க கான்பரன்ஸ் நடந்தது. சரி. அதுக்கு நானும் போயிருந்தேன். ஆ. எல்லாருமா என்ன பார்த்து நீங்களே பேசுங்கன்னு மேடையில ஏற்றி விட்டாங்க. பேசுனீங்களா? பேசினேன், 1.5 மணி நேரம் பேசினேன். 1.5 மணி நேரம் பேசுனீங்களா? மைக்கு முன்னாடி நின்னீங்களா? நான் ஏன் மைக்கு முன்னால் நிக்கிறேன்? இல்ல, இந்த மைக்கு டெஸ்ட் ஏதாவது பண்ணுனீங்களா? ஏ. மைக்கு டெஸ்ட் பண்றவனா நானு? ஆ. ஒரு மேனேஜரை பார்த்தா இந்த கேள்வி கேட்கறது? அதெல்லாம் போட்டோம். 1.5 மணி நேரம் என்னதான் பேசுனீங்க? பேசினேன், ஒரு உயிரான வார்த்தையை பேசினேன். ஆ. வங்கியின் சேவை நாட்டுக்கு தேவைன்னு எடுத்து விட்டேன் பாரு. ஆ. அடாடாடாடா, தட்டுனா தட்டிக்கிட்டே இருக்கிறான். உங்க முதுகுலையா? ஏன் முதுகுல ஏன் தட்டுறான்? ஆ. கைய தட்டுனா. ஆடே. நான் தான் அமைதின்னு சொல்லிட்டு ஆ. அப்படியே புறப்பட்டு வந்துட்டேன். அது சரி. ம். 1.5 மணி நேரம் பேசிருக்கீங்க, ஒரு மாலை தான் போட்டாங்களா? ஒன்னா போடுவான். ஆ. அடே அப்பா, என்ன மூழ்க அடிச்சுட்டானுங்க. மாலையில? நான் தான் இந்த மாலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னுட்டு ஆ. ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ. பாக்கி மாலையெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வேலைக்கு வித்து ஆ. கண்ணு தெரியாத பள்ளிக்கூடத்தை கொடுங்கன்னுட்டேன். என்ன கருணை உள்ளங்க உங்களுக்கு. 2 நிமிஷத்துக்கு ஒண்ணு பேசக்கூடாது. ஏங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த கோட்டை கைட்டு கலட்டுறேங்க. இப்பதானே வந்திருக்கிறீங்க, ஒன்னொன்னா தானே கலட்டணும். ஒண்ணுன்னாவா? ஆ. ஏய், நான் ஒரு கோட்டை தானே போட்டிருக்கேன். அட இந்த கோட்டை கலட்டி, டைய கலட்டி, கைய கலட்டி, ம். பொய்ய கலட்டி, அட இந்த பனியனை கலட்டி. பனியனா? ஆ, ஆ. பொய்ய கைட்டின்னு நான் இன்னும் உடம்ப சுத்தி தொங்க விட்டுருக்கிற மாதிரி சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆ.
என்னங்க ம் எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கட் அண்ட் ரைட்டா தெரிஞ்சாகணும். ம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அடச்சே ஓங்கி அரஞ்சா தெரியுமா? என்னடி பேசிட்டு இருக்கிற? நான் மேனேஜர், நீ மேனேஜர் பொண்டாட்டி. வாசல்ல என்ன போட்டிருக்குது? மேனேஜர் ஜெயராமன் போட்டுல. நம்ம வீட்டு வாசல்ல நம்ம எது வேணாலும் போடலாங்க. கோலமும் போடலாம், மாட்டை விட்டு சாணியும் போட சொல்லலாம். நல்ல வேலை மனுஷனை விட்டு பேசக்கூடாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? மனுஷனா இருக்கிறேன். இல்ல ம். நீங்க மனுஷன் இல்ல. மனுஷனா இருந்தா இவ்வளவு காலம் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டீங்க. ஐயோ நான் எந்த உண்மையை மறைச்சேன்? சார், நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? உன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறேன். சரியா தங்கவேலு ஜோக் அடிக்கிறீங்களோ? கொன்னுடுவேன். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? பேங்க்ல வேலை பாக்குறேன். பேங்க்லயா பங்க்லயா? ஆமா பங்குல பழைய காரெல்லாம் மேல ஏற்றிட்டு தண்ணி அடிக்கிறேன். யார் கண்டாங்க? நீங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பங்குக்கு போறீங்களா பங்கி அடிக்கிறீங்க? ஒரு மேனேஜர் கிட்ட எப்படி பேசும் பாரு. அங்கதான் எனக்கு சந்தேகம். என்ன? நீங்க எந்த பேங்க்ல மேனேஜர்? சரஸ்வதி பேங்கில் மேனேஜர். பெரிய வித்துவான். வீணை வச்சுக்கிறீங்களோ? கம்பி அறுத்துடுவேன். ஐயோ என்னடா இவட பெரிய வம்பா போச்சு. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து ஒழுங்கா மரியாதையா எனக்கு பதில் வரணும். ஐயோ நீங்க எந்த பிரான்ச்ல மேனேஜர்? மாம்பழம் பிராஞ்சில மேனேஜர். மாம்பழம் மாம்பழம் பிராஞ்சில இன்னும் ஒரு தடவை ஒழுங்கா மரியாதையா சொல்லுங்க. மாம்பழம் அடிக்காதே. பணக்காரத்தை பட்டுச்சுன்னா பட்டணத்தை நின்னு போயிடும். ஐயோ அடி 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 அடிக்காதே. அத பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான். கதவை சாத்திட்டு வந்தாவது அடியே. இந்த மாலை உதிர்ற மாதிரி உங்களை நான் உதுக்கல. எந்த படுபாவி பயலோ பொண்டாட்டி கையால அடி வாங்கிட்டு வந்து இந்த பூமாலையை கட்டியிருப்பான் போல இருக்குது. உதற உதற அடிக்காளே. உதரவும் அடிப்பேன். உதிர்ந்ததுக்கு அப்புறம் நாராலையும் அடிப்பேன். நாரால வேணாலும் அடி. நார அடிக்காத. உங்களை மேனேஜர் சார், என்ன சார் இது உட்காரத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ பேனாவே எடுக்க முடியல. எப்படி கையெழுத்து போட போறீங்க நீங்க? என்ன ஆச்சு? வீட்டுல ஒரு சின்ன தகராறு. வீட்டுல சின்ன தகராறா இல்ல சின்ன வீட்டுல தகராறா? எனக்கு சின்ன வீடு கிடையாது. நீ வேணும்னா செட்டப் பண்ணி கொடு. நான் கெட்டப்பா இருந்துக்கிறேன். எனக்கே முதல்ல ஒழுங்கா செட்டப் ஆக மாட்டேங்குது சார். நான் சிங்கிள் எம்ஏ, என்ன டபுள் எம்ஏ வாக்கியம் தொழில மாத்திராதீங்க. ஆமா இவ்வளவு நெளிகிறீங்களே, என்ன ஆச்சு? அந்த வாணியம்பாடி. இந்த வாணியம்பாடி இங்கேயா இருக்கு? அங்கதான் இருக்குது. வாணியம்பாடியில ரயிலும் மோதிக்கிட்டதுல அதுல ஜனங்களை வெளியில எடுக்கிறதுக்கு வெல்டு பண்ணி தானே எடுத்தாங்க. ஆமா. அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி வெல்டு பண்ணி என் உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியில எடுத்துட்டான். சம்சாரம் பட்டறையில வேலை பாக்குறவங்க போல் இருக்கு. ஆனாலும் பாவம் சார், நீங்க ஏற்கனவே உங்களுக்கு உட்கார்ற இடத்துல பைல்ஸ், இன்னைக்கு டேபிள் பூரா ஃபைல்ஸ். ரொம்ப பரிதாபமா இருக்கு சார் உங்களை பாக்குறதுக்கு. நீ இருக்கிறிய யமகாதகன் ஆச்சுத. மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில வேதனைப்படுற மாதிரி நடிப்ப. சார் எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. எப்படிப்பா கையெழுத்து போடுறது? கொண்டாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். ஓ இங்கதான் போடுங்க சார். என்ன சார் இது கையெழுத்து போட சொன்னா நீங்க நம்ம மாவாட்டுறீங்க. அப்புறம் நான் என்ன தள்ளி விடவா? வீட்டுல சுத்தமா கட்டிட்டாங்க போல் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி வைங்க, நான் அப்புறமா வரேன். லீலா, நம்ம லேடிஸ் கிளப் பணத்தை என் ஹஸ்பண்ட் பேங்க்ல போட்டா அவர் மூலம் சில சலுகைகள் கிடைக்கும். நான் ஒரு முன்னாடி திடீர்னு போய் நிக்க போறேன். என்ன பார்த்தது ஷாக் ஆயிட போறாரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாடாப்பா வா. நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டேன், அது சரியா போச்சு. உன் பொண்டாட்டி என்ன சத்தம் போட்டா, என் பொண்டாட்டி என்ன அடியோ அடின்னு அடிச்சே விட்டா. டேய் நீ வேணும்னா உன் பொண்டாட்டி கிட்ட நீ மேனேஜர்னு சொல்லிட்டு போயேன்டா. யாருக்குடா நஷ்டம்? எனக்கு தான்டா நஷ்டம். அதுக்காக என் பொண்டாட்டி கிட்ட போய் என்ன பியூன்னு சொல்லணுமா? என்னமா அடிச்சுட்டா. போன போன வழியில அடச்ச. பையில சீக்கிரம் எடுத்துட்டு வா. அந்த பாக்குங்க. கேவலம் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மேனேஜர்னு பொய்யா சொன்னீங்க. என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டி பிடிக்க முடியாது. நீங்க
வெக்கமா இல்ல? என் வாழ்க்கைய, என் கனவை அநியாயமா நாசமாக்கி அழிச்சிட்டீங்களே. புருஷங்கிற பந்தம் என்ன காலம் பூரா தலைகுனிய வச்சிருச்சேன். என் புருஷன் பேங்க் மேனேஜர்னு தலை நிமிர்ந்து நடந்தானே, 4th கிரேட் தான் நீங்க. இனிமே நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ. உறவுல கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அப்பா என்ன ஊமையாக்கிட்டாரு. இல்லனா ஊரை கூட்டி காரி துப்பி உங்களை தலைகுனிய வச்சிருப்பேன். கட்ட தலை கட்டி கொடுத்துட்டு போயிருப்பேன். Damn it. நீ எப்படி கத்துனாலும் எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு உண்மை தெரியணும்னு நினைச்சேன். போய் உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுல. நீ சொன்ன மாதிரியாரு காலம் புரிய வைக்கும். எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். ஊர் உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. டோன்ட் கேர். ஆனா எங்க அம்மா மனசும் கண்ணும் கலங்க கூடாது. அவங்க எதிரில தலைவிதியன் எப்போதும் போல நடந்துக்கணும். அதுக்காக உன்னை கெஞ்சவோ கொஞ்சவோ போறதில்ல. பெத்த மனசு வேதனைப்படக்கூடாது. உன்னால நீ என்ன மேனேஜர் நினைச்சதால நான் பட்ட கடன் ஏராளம். அதுல பெத்த கடன் ஒண்ணு. கொடுத்த வாக்குப்படி 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் நம்ம விரோதம். ஞாபகத்துல வச்சுக்க. முரளி, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரட்டா? என்னம்மா திடீர்னு குண்டை தூக்கி போடுற? பின்ன என்னடா, சின்ன சிறுசுங்க தனியா இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? இவ்வளவு நாளும் அம்மா அம்மான்னு என் சொல்படி இருந்துட்டேன். இப்ப நான் கொஞ்சம் நகர்ந்து கொடுக்கறேன். என்னம்மா சொல்ற? உங்க மாமா ரொம்ப நாளா கோயம்புத்தூர்ல வந்து 1 மாசம் தங்கிட்டு போன்னு வற்புறுத்துறான். அவன் ஆசையை கெடுப்பானே, அதனாலதான் போலான்னு இருக்கேன். இப்ப ஏம்மா? ஆமாண்டா, நீயும் சுதாவும் தனி கொடுத்து நடத்த வேண்டாமா? அவ சின்ன சிறுசு, ஆசை இருக்காத அவளுக்கு? இத பாருமா, காலாகாலத்துல ஒரு பேரனை பெத்து கொடு. ஏன்னா எனக்கு பொழுதே போகல. அதை உத்தேசம் பண்ணி தான் என் தம்பியை பார்த்துட்டு அப்படியே கோயில் குளம் போகலான்னு இருக்கேன். ஊருக்கெல்லாம் இப்ப வேணாம். என் கூட இரு. உன்னையும் பிரிஞ்ச என்னால சித்திரவதைப்பட முடியாது. அத்தை, கைய கழுவிட்டு சாப்பிட வாங்க. முரளி சாப்பிட்டானம்மா? இல்ல, அவனை கூப்பிட்டு சாப்பாடு போடுமா. ஒரு சேஞ்சுக்கு அம்மா கையால சாப்பிட்டோம். நீங்களும் அவருக்கு அப்புறமா போடுங்க. ராஜாத்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உண்மையில ஆசை வச்சுட்டேன். அதுக்கு காரணம் செத்து போன என் வீட்டுக்காரி மாதிரியே நீ இருக்க. இங்க பாரு, நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மனசு வச்சுட்டீனா சத்தியமா சொல்றேன், உனக்கு நகை நட்டெல்லாம் நான் நிறைய செஞ்சு போடுறேன். தப்பு சாமி, நான் கண்ணாலம் கட்டினவ, அதுலயும் வீடு வாச பெருக்கிறவ. நீங்க இப்படி தப்பு தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. போ போ, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தாராள மனசு. ராஜாத்தி, பெருக்கிறியா? எங்க சாமி பெருக்கிறது? உங்க அப்பா கொடுக்கிற சம்பளத்துல வேலைக்கு வடிக்க முடியாம அழைக்கிறேன். எங்க அப்பாவோட மனையன், அவன் ஒண்ணும் தெரியாது. நீ பெருக்கணும், அவ்வளவுதானே. அத நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் என் மனசறிஞ்சு நீ கொஞ்சம் நடந்துகிட்டீங்கன்னா அப்படி கொஞ்சம். சாமி, ஒரு 2 ரூபா வேணும். ஓ, தரேனே. புது விளக்கு மாறு வாங்கணும், அதுக்கு. விளக்குமாரா? நானே வினோத்குமார், எனக்கு எதுக்கு விளக்குமார்? ஆமா, கல்யாணமானவகிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயே, நீ நல்லா இருக்கிறதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனீன்னா அப்பப்போ 50 100 தள்ளுவேன். வேலைக்காரிட்டு என்னடா பேச்சு? எனக்கு என்ன பேச்சு? அவ பாக்குறதுக்கு அம்மா மாதிரி இருக்கா. அவ வீட்டை பெருக்கிறா, நான் கொஞ்சம் பாசத்தை பெருக்கிறேன். விட்டா பெருக்கிடுவிய. அதை நீ தொடச்சிடாத. அவ இன்னொருத்த மனைவியடா, வேற கெடுத்துறாதரா. அவ உன்னை தொடப்ப கட்ட வாங்க பணம் கேட்கறான். தொடப்ப கட்டையா? ஒரு வழியா அப்பனை ஒதுக்கியாச்சு. எப்படி இந்த ஓரம் கட்டிடணும். ஓகே.
என்னங்க இது? விடுங்க, கையை விடுங்க. விருப்பம் இல்லாத பண்ண நெருங்கிறது. ஐயோ, சொல்ல கேளு. விடுங்க. இப்ப நீங்க கை விட போறீங்க. ஐயோ, கையை விடுங்க. ஐயோ, நீங்க மனுஷனே இல்ல மிருகம். தூர விலகி நின்னவளை துரத்தி பிடிச்சு கெடுக்கிறது கேவலம். வேலையில போய் சொன்ன வெக்கம் கட்ட மனுஷனுக்கு ஆசை ஒரு கேடா? மனுஷனா நீங்க? வெக்கமான ரோஷமான ஆம்பளையா நீங்க? என்னடி ஓட ஓட விரட்டுற? போனா போதுன்னு பொறுமையா இருந்தா சொல்லி பாக்குறியே. நீ என் பொண்டாட்டி, உன்னை தொட எனக்கு உரிமை இருக்கு. ஊர்ல எவன்கிட்ட வேணாலும் போய் கேள். என் புருஷன் இல்ல, என்னத்தோட யோகிதை இல்ல. மனைவிங்கிறதுனால நான் ஆசைப்படாதப்ப என்ன கற்பிடிச்ச கேவலமான ஜென்மம். இந்த நிமிஷமே நான் அந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். போ. என்னம்மா திடீர்னு பரப்படுற? முரளியும் உன் கூட வரலன்னு சொல்றான், நீ மட்டும் போறேங்கிறியே? ஒண்ணுமில்ல அத்தை, திடீர்னு என்னமோ அம்மா அப்பா பார்க்கணும் போல தோணுச்சு. அட, இதுவே உனக்கு 3வது மாசம் 4வது மாசமா இருந்து உன்னை அனுப்பி வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டாக்ஸி வந்தாச்சு. போறேன் அத்தை. போயிட்டு வரேன்னு சொல்லுமா. ஊர்ல அப்பா அம்மா சுமதி எல்லாரையும் கேட்டதா சொல்லுமா. சரி. முரளி, நீ கூட அவளுக்கு துணையா போயிட்டு வரலாம். ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி இருக்கேமா. சாதாரண வேலையா இருந்தா நினைச்சப்பெல்லாம் லீவ் எடுத்துக்கலாம். அவருக்கு தான் பொறுப்பான வேலையாச்சே. நான் வரேன் அத்தை. சரிம்மா. பாத்தியாடா, நீ கூட போகலைங்கிற கோபம் அவளுக்கு. அம்மா, அப்பா, சுதா வந்திருக்கா. சுதாவா? அடடே, என்ன தனியா? அங்கே நில்லடி, ஆர்த்தி கொண்டாடுறே. நான் சும்மா தான் வந்திருக்கேன். என்னம்மா தனியா? வரேன் லெட்டர் கூட போடாம? உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். போய் வாங்கிட்டு வா. அப்புறம் உள்ள போலாமா? இத கூட நீ உட்காருமா. அப்பா அப்பா, இந்த வேடிக்கை பாத்தீங்களா? சுதா வந்த பிறகுதான் அவ வரத அத்தான் கொடுத்த தந்தி வந்திருக்கு. இதுல என்னமா வேடிக்கை? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தான். அது எப்ப வந்து தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறமா? அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். என்ன முரளி, கப்பல் கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கீங்க? கப்பல் கவுந்துதான் போச்சு. ஆனா என் மனசுல இருக்கிற பாரம் நீங்கிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? சுதாவுக்கு நான் பியூன்னு தெரிஞ்சு போச்சு. அதோட விளைவு பிரிச்சிட்டீங்களா? எஸ், மனசையும் கட்டளையும் பிரிச்சுட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத குழப்பங்கள். நான் பியூனா மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் செஞ்சிருப்பேன். நீங்க மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா, நீங்க பியூனா இருந்தா கூட நான் உங்களையே கல்யாணம் பண்ணிருப்பேன். வானத்தை பார்த்திருந்தேன், உந்தன் வண்ணம் தெரிந்ததடி. வானத்தை பார்த்திருந்தேன், உந்தன் வண்ணம் தெரிந்ததடி. வட்ட நிலவினிலே உந்தன் வாலிபம் வந்ததடி.
சித்திரப்பட்டுடுத்தி குழலில் செவ்வந்தி பூ முடித்து சித்திரப்பட்டுடுத்தி குழலில் செவ்வந்தி பூ முடித்து நெற்றியில் பட்டுவிட்டு சிலை ஒன்று நேரில் நின்றதடினா பார்த்திருந்தேன் உங்கள் வண்ணம் தெரிந்ததடி. மார்கழி மேகங்களில் ஒரு மஞ்சம் தெரிந்ததடி. ஊர்வலம் போவதற்கு மனது அழைத்ததடி. வானத்தை பார்த்திருந்தேன் உங்கள் வண்ணம் தெரிந்ததடி. வட்ட நிலவினிலே உந்தன் வாலிபம் வந்ததடி. ஆப்பிளும் பேரிக்காயும் சைஸ்ல ஒண்ணா இருக்கலாம், பட் பிரைஸ்ல வேற வேற. ஏண்டி, நீ வந்து ஒரு வாரமாவதே, முரளிக்கு லெட்டர் போட்டியா? நீயும் போடல, முரளியும் போடல. ஏன் மாசமா தனங்கிற? யாருக்கும் தகவல் தந்து விஐபி மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்ல. என்னவா, சண்டை போட்டு வந்துட்டாளா? சுதா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. உங்க அம்மா தேவையில்லாம குழம்புற, அதனாலதான் கேட்கிறேன். முரளி ஆர்வத்தோடு எதுவும் லெட்டர் எழுதுறது இல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமை கூட இங்க வர்றது இல்ல. நீயும் புதுசா கல்யாணான பொண்ணுக்குள்ள எந்த விதமான ஆன்சைட்டியும் இல்லாம இருக்க. எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டவுட். உனக்கும் முரளிக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? தெரிஞ்சுக்கலாம்னு தான். டாடி, முரளி மோசக்காரர், நம்பிக்கை துரோகி. ஏதாவது சீட் பண்ணிட்டானா? இல்ல ஏற்கனவே வேற யாரையாவது? அவர் ஆபீசர் இல்ல, பியூன். பட்டதாரி இல்ல, படிப்பு வாசனை இல்லாதவர். நம்ம எல்லாரையும் பெரிய பேங்க் மேனேஜர் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டாரு. எந்த விதத்திலையும் என் படிப்பு என் போக்கு எதுக்குமே பொருத்தம் இல்லாதவர். புருஷன் மதிக்க முடியாத லோ கிரேட் க்ரூக். ஆஃப்டர் ஆல் பியூன். ஆசையை வளர்த்துட்டு அருகதை இல்லாத அந்தஸ்தில் அவனுக்கு கொடுத்துட்டேன். சுதா, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அவனை லேசில விட மாட்டேன். நோட்டீஸ் அனுப்பி மானத்தை வாங்கிடுவேன். டைவர்ஸ் கூட தயார். ஒரு நிமிஷம். இதுல கையெழுத்து போடுமா? அவனுக்கு அனுப்பி வக்கீல் பிச்சேஸ்வரம் மூலமா கோர்ட்டுக்கு இருக்கிறேன். கவிதா, நீங்க இங்க? அமைதிக்காக வந்தேன். நீங்க? நானும் அமைதிக்காகத்தான் இங்க வந்தேன். அமைதி இல்லாத கடலோரத்துல அமைதி தேடி வந்திருக்கோம். நிரந்தரமான அமைதி கிடைக்கணும்னா அந்த கடலுக்குள்ள போய் தான் விழுகணும். அவ்வளவு விரக்திக்கு போயிட்டீங்களா? ஆமா.
சுதா கிட்டே இருந்து எந்த தகவலுமே வரலையா? இல்ல, சுதாவோட சேர வழியே இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே சேர வழி இல்ல, போற வழியும் புரியல. டாடி, ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? யார்கிட்ட இருந்து? உன் புருஷ முரளிட்ட இருந்தா? இல்ல, அந்த பியூன் முரளி கிட்ட இருந்து. நீங்க அனுப்புன நோட்டீஸ்க்கு ரிப்ளை வந்திருக்கான்னு கேக்குறேன். இல்லையம்மா, நோட்டீஸ் அனுப்பி ஒரு வாரம் ஆச்சு, அவனும் பதில் போடல. அவ அம்மா கிட்ட இருந்தும் நோ ரெஸ்பான்ஸ். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கும் துணிஞ்சவன் அர்த்தம். லேஸ்ல விடக்கூடாது. ஆமா ஆமா, சரியான பாடம் கற்பிச்சு புரிய வைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவதான் புத்தி கெட்டு போய் சிறுபிள்ளைத்தனமா புருஷ வீட்டுல இருந்து சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டான்னா நீங்களும் கண்டிக்காம அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்களே. அவ எதிர்காலம் என்ன ஆறுது? இந்த பாரு, எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற மாதிரி நடந்துக்கிட்டா அவ அவசரப்பட்டு ஏதாவது விபரீத முடிவுக்கு போயிடக்கூடாது பாரு. அதனாலதான் ஆதரவு காட்டி அரவணைக்கிற மாதிரி நடிச்சு திருத்த முயற்சி பண்றேன். என்ன பாட்டி, யாராச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏமா, போஸ்ட்மேன் வந்துட்டு போயாச்சா? ஓ, செகண்ட் டெலிவரி கூட வந்தாச்சே. என்ன புண்ணியவன், இந்த காலத்து குழந்தைகளுக்கு பெரியவங்க மனசு படுற பாடு புரியறதே இல்லை. சுதா கிட்ட இருந்து லெட்டர் ஒன்னையும் காணும். அவ அப்பனாவது 4 வரி எழுதி போடுவான்னு பார்த்தா, பாத்துடா, கை தவற விடுறியே. ராஜாத்தி, ஏன் ராஜாத்தி நீ மட்டும் தனியா மிளகா அரைச்சு கஷ்டப்படணும்? நானும் துணைக்கு அரைக்கட்டுமா? நான் வேணும்னா வேலையை விட்டு நின்னுடுறேன், அப்புறம் நீயே அரைச்சுக்க. ஏன் ராஜாத்தி? இத பாரு, நீ என்கிட்ட பழகுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. கை துரு துருங்குது. பாரு, வேலையை விட்டு நீ நின்னுட்டா நஷ்டம் எனக்கு கிடையாது, உனக்கு தான். எங்க ஆபீஸ்ல அட்டெண்டரா வேலை பாக்குறானே உங்க அண்ணன், அவனை வேலையை விட்டு நான் அனுப்பிச்சிடுவேன். ஆமா, பேசாம நான் சொல்றதை கேளு. உனக்கு நகை நட்டெல்லாம் நான் நிறைய செஞ்சு போடுறேன். கண்டும் காணாம உன் மேல நான் ஆசை வச்சு, அது நிராசையா போயிடக்கூடாது பாரு. நீ வேலைக்காரியா இருந்தாலும் வீட்டுக்காரி மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன். ஐயோ, வீட்டுல வீட்டுக்காரர் இருப்பாரு. அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வெளியில அனுப்பு. மறந்துடாதே, இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணி. தண்ணியா பிடிக்கிற? என்ன எப்ப பிடிக்க போதும் உனக்கு? இந்த பாரு, நான் இன்னைக்கு பயங்கர மூட்ல இருக்கேன். எனக்கு எதையுமே வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இல்ல, பறிச்சு தின்னுதான் பழக்கம். நீ இப்படி வம்பு பண்ண, நான் கத்தி ஊரையா கூட்டிடுவேன். ஆமா, நீ வீட்டையே சரியா கூட்டுறது இல்ல, ஊரை கூட்ட போறியாக்கும். ஆமா, ஊரை கூட்டி என்ன சொல்லுவ? இவன் வந்தா கைய பிடிச்சான், கெடுக்க பார்த்தான்னு. இவன் கெடுக்க பார்த்தான்னு நீ சொன்னாலே அப்புறம் இந்த ஊர்ல உன் பேர் ரிப்பேர் தான். ஏய், தகராறு பண்ண உங்க அண்ணன் வேலை போடும். உன் புருஷன் வேலைக்கும் ஒலை வச்சிருவேன். அப்புறம் உங்க வீட்டுல ஒலை வேகாது. எப்படி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஊட்டாண்ட வரவ? ஐயோ, நீமா வேற எந்த மடப்பையன் அவனாவது வரானா? என் வீட்டுக்காரர் இருப்பாரு. வீட்டுக்காரன் தானே, அவனுக்கு வாடகை கொடுத்து அனுப்பி வை. உன் புருஷனை சொல்றியா? அவனை விட ஒரு ரூபாயை கையில கொடுத்து அந்த ஆளை எங்கேயாவது எக்ஸிபிஷன் காமிச்சு வை. பொம்பளை நினைச்சா சாதிக்க முடியாத காரியமா? தானும் 6 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன்.